சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஷீரடியில் நடைபெற இருக்கும் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவைக்கான சென்னையிலிருந்து ஷீரடிக்கு ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம். இந்த ஷீரடி ஆன்மீகம் பயணம் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் 3 நாட்கள் தங்குவோம். அதே போல் ஷீரடியில் சுற்றி இருக்கும் முக்கியமான 10க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள், அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள 12வது ஜோதிலிங்க கிருஷ்ணேஸ்வர், மினி தாஜ்மஹால், பத்ரமாருதி டெம்பிள், பாபா முதல் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமர கோயில், அதே போல் சாந்த் பட்டேல் வீடு, அதே போல் பாபாவுடைய பக்தர் சாந்த் பட்டேலுடைய சமாதி, சாய் கணேஷ் மந்திர், சனி சிக்னாஸ்பூர், கோலாரில் அமைஞ்சுள்ள சிவபெருமான ஆலயம், இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சைரம் ஷிரடியில் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இறுதி அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வீக்கிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த திருவிழா பாபா இருக்க அந்த காலகட்டத்திலே ஷிரடியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த திருவிழாவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்து மத கொடியும் முஸ்லீம் மத கொடியும் இரு மத கொடிகளும் ஊர்வலமாக கொண்டு வந்து, அதாவது சமாதி மந்திரிலிருந்து ஊர்வலமாக ஷிரடி வீதியெல்லாம் கொண்டு வந்து நம்ம சாய் பக்தர்கள் கையில் தொட்டு வணங்கி அதுக்கப்புறமா பாபாவுடைய மசூதி மேலே இந்த 2 கொடியும் ஏற்றப்படும். செய்கிறோம். அதே நாள் சந்தனக்கூடு ஊர்வலமும் ஷிரடியில் இருக்கும். அந்த அற்புதமான காட்சி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பயணத்தை பற்றி முழு தகவலும் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக சொல்கிறேன். செய்கிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செய்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய பயணத்தை பற்றி முழு தகவலும் உங்களுக்கு சென்றடையும். ஓம் சாய்ராம். சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற மார்ச் மாதம் 24ஆம் தேதி எங்களுடைய பயணம் சென்னை எழும்பூரில் தொடங்கி, அதே மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு கரெக்டாக 10:10க்கு சென்னை எழும்பூரில் எங்களுடைய ஷீரடி ஆன்மீக பயணம் முடிவடையுது. சாய்ராம், எங்களுடைய ஷீரடி ஆன்மீக பயணம் பார்த்திங்கன்னா 6 நாள் கொண்ட ரயில் பயணம் தான் நம்ம பயணம். இந்த பயணத்தோடைய முழு தகவலும், அதாவது இந்த பயணத்தில் எவ்வளோ நம்ம சார்ஜஸ் பண்ணுறோம், எல்லா தகவலும் 1 by 1 சொல்கிறோம். இந்த பயணத்தில் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோ பதிவில் 1 by 1 நம்ம சொல்கிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி நம்ம சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம புறப்படுவோம். செய்கிறோம். நம்ம சென்னையிலிருந்து பூனா வரையும் ஒரு ட்ரெயின், பூனாலிருந்து ஷீரடிக்கு இன்னொரு கனெக்டிங் ட்ரெயின் மூலயமா தான் நம்ம ஷீரடிக்கு போய் சென்றடைவோம். நம்மளுடைய பயண கட்டணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் ஏசி இல்லாத வகுப்பில் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு நபருக்கு 9500 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம். 6 நாட்கள் உட்பட. இந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா 6 நாள் உணவு, தரமான தமிழ்நாடு உணவு 3 வேளைக்கிழமை, அதாவது நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போதும் ஷிரடியில் தங்கும் பொழுதும் இந்த 6 நாளைக்கு தரமான உணவு. 2 பேருக்கு ஒரு ரூம் ஷிரடியில் ஏசி ரூம் நம்ம கொடுத்துரும். அதே போல் நீங்கள் ஏசி வகுப்பில் ட்ரெயினில் வர மாரி இருந்தால், தேர்ட் ஏசியில் வர மாரி இருந்தால் உங்களுக்கு இந்த பேக்கேஜோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 13000 ரூபா. அதே போல் 6 நாளைக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் கொடுப்போம். செய்கிறோம். இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடி ரயில் பயணத்திலும் சரி, ஷிரடியில் தங்கியிருக்க அந்த 3 நாட்களும் சரி, தரமான தமிழ்நாடு உணவுகள் கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள் தான். நம்ம ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியம் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம இந்த உணவுகளுக்கு கொடுக்குறோம். செய்கிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம ரயில் புறப்படும். செய்கிறோம். 2.25 மணி நேரம் நம்ம வண்டிக்கு நிறுத்தம் கிடையாது. நம்மளுடைய வண்டிக்கு முதல் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையம் தான் நமக்கு முதல் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. செய்கிறோம். இந்த ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் 9:20க்கு நம்ம வண்டி வரோம். செய்கிறோம். இங்கு தரமான தமிழ்நாடு உணவு காலை டிஃபனாக நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த தரமான உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் இங்கே ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் இருக்காங்க. அவங்க செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள் தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு உண்டான உணவுகள் இந்த தம்பி ரெகுலராக கொண்டு வந்துடுவார். இந்த உணவுகளை வாங்கிட்டு நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா காலையில் பெரும்பாலும் 4 இட்லி, 1 மெதுவடை, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் சொல்லிவிட்டு நம்மளுக்கு பார்சல் வந்துடும். நம்ம கூட எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ, அவங்க என்னென்ன கமாண்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பார்சல் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். செய்கிறோம். இந்த தரமான தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரேணிகுண்டா ரயில் நிலையத்திலேருந்து அப்படியே வெளியில் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்கள் அவங்க பியூராக செஞ்சு கொடுக்குற தமிழ்நாடு உணவுகளை தான் நம்ம கூட சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா ஷிரடிக்கு வர பயணிகளுக்கு சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த உணவை
மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு கொடுத்துருவோம் சாயிரம். அதே மார்ச் மாதம் 24ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு சரியாக ஒரு 4 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா மத்தியானம் 1:30 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வரும். இந்த குட்டி என்ற ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து மத்தியான உணவு தயாராக வச்சுருப்போம். இந்த மத்தியான உணவும் சரி சாயிரம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற உணவை வாங்குறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்கள் இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க வீட்டில் செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம பயணத்தில் போது நம்ம ஷிரடி பயணத்தில் போது நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கு உண்டான மதிய உணவும் கரெக்டாக ஆன் டைமுக்கு குட்டி ஜங்ஷனுக்கு நமக்கு வந்துடும். அந்த உணவை நம்ம அப்படியே இறங்கி ரிசீவ் பண்ணி வாங்கிட்டு நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக 2 நிமிஷம் தான் நிற்கும். இந்த 2 நிமிஷத்தில் நம்ம உணவு வாங்கிட்டு நம்ம கோச்சிக்கு வந்துடும். நமக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம போகும்பொழுது ஷிரடிக்கு போகும்பொழுது வெஜிடபிள் பிரியாணி நம்ம கொடுப்போம். அதாவது கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு மசாலா குருமா, அதே போல் தயிர் பச்சடி, ஊறுகாய் இது எல்லாமே சேர்த்து மத்தியான உணவாக தமிழ்நாடு உணவு நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுப்போம். இந்த உணவுகளும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் எந்தெந்த கமாண்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு நம்மளே போயிட்டு இந்த மத்தியான உணவை நம்ம கொடுப்போம் செய்கிறோம். இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி மத்தியானம் 1:00 1:45 அல்லது 2க்குள்ளே மத்தியான உணவு நமக்கு கிடைச்சிடும் செய்கிறோம். இந்த மத்தியான உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக கர்நாடகா மாநிலம் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி சாயங்காலம் 6:50க்கு வாடி ரயில் நிலையத்தை நம்ம வண்டி வந்து ரீச் ஆக செய்கிறோம். இங்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். இங்கேயும் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம இரவு உணவை நம்ம கொடுக்குறோம். நம்ம இரவு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சப்பாத்தி தான் நம்ம கொடுப்போம் இரவு நேரத்தில். அந்த உணவுகள் எல்லாமே நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணி வாங்கிட்டு நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 சப்பாத்தி கொடுப்போம். அதாவது ஒரு சாய் பக்தர்களுக்கு வந்து 4 சப்பாத்தி இருக்கும். அதே போல் தக்காளி தொக்கு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த உணவை நம்ம கொடுப்போம். அதே போல் நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுமே அவங்க கமாண்ட்மெண்ட்டை தேடி எல்லா சாய் பக்தர்களுமே இந்த இரவு உணவாக 4 சப்பாத்தி அதே போல் தக்காளி கிரேவியோடு சேர்ந்த இந்த இரவு டிஃபனை வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தேடி போய் கொடுத்துருவோம் சாயிரம். இந்த உணவு சாப்பிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக 1:50க்கு பூனா ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துடுவோம். பூனா ரயில் நிலையத்தில் நம்ம வந்து 25ஆம் தேதி மார்ச் மாதம் காலையில் அதிகாலை 1:50க்கு நம்ம இறங்கிடுவோம். அப்படியே நம்ம இறங்கி பிளாட்ஃபார்ம் மாதிரி நமக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4 அல்லது 5ல் தான் நம்ம பூனேயிலிருந்து ஷிரடிக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து வரும். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து ஷிரடி போகக்கூடிய ஷிரடி எக்ஸ்பிரஸ். இந்த ஷிரடி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக பூனா ரயில் நிலையத்துக்கு 3:35க்கு வந்து 3:40க்கு புறப்படணும். 3:40க்கு புறப்பட்டுச்சுன்னா அதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் கரெக்டாக 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்தை வந்து நம்ம ரயில் வந்து சென்றடையும் செய்கிறோம். இப்போ நமக்கு கரெக்டாக ஆன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி மார்ச் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 3:35க்கு பூனா ரயில் நிலையத்துக்கு இந்த ட்ரெயின் வரும் சைரம். அதே போல் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அதாவது நீங்கள் பூனாலேருந்து ஷிரடி போகிறதுக்கு 6 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இந்த 6 மணி நேரத்தில் நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஏசி வகுப்பு கேட்பாங்க. ஏசியில் வந்து 3rd ஏசி புக் பண்ணி கொடுப்போம். அதே போல் பெரும்பாலும் பக்தர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் கேட்பாங்க. ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணி கொடுப்போம். எல்லா சாய் பக்தர்களுமே சேஃபாக இந்த வண்டியில் அவங்கவுங்க கமாண்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணி அமர வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் 3:40க்கு நம்ம புறப்படுவோம் செய்கிறோம். அதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 8:40க்கு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸுக்கு வந்துடும் செய்கிறோம். கிட்டத்தட்ட பூனாலிருந்து நம்ம வந்து ஷிரடி போகிறதுக்கு நமக்கு ஒரு 6 மணி நேரம் பயணம் இருக்குது. நம்ம வந்து சென்னையிலிருந்து பூனா நோக்கி வந்துடுவோம். பூனாவில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நமக்கு ஒரு பிரேக் ஜேர்னி கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த வண்டியில் நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு போகலாம் செய்கிறோம். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்ட பிறகு நம்மளுடைய கோச்சிக்கு வந்து நம்மளும் தூங்க வந்துடுவோம். ஒரு 6 மணி நேரம் பயணம்க்கு அப்புறமா நம்ம வந்து ஷிரடிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் 8:40க்கு நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்தை நோக்கி நம்ம வந்துடுவோம் செய்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய விழா ஸ்ரீ ராமநவமி விழாக்காக ஷிரடிக்கு நம்ம வருவோம். கரெக்டாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் 8:40க்கு நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் செய்கிறோம்.
நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2வது நடைமேடையில் தான் பெரும்பாலும் வரும். நம்ம ட்ரெயின் நின்ன பிறகு நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறமா நம்ம 1வது நடைமேடைக்கு நம்ம போனோம். நம்ம பார்த்திங்கன்னா 2வது நடைமேடையில் நமக்கு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டில் ஏறி அப்படியே 1வது நடைமேடைக்கு நம்ம வந்துடுவோம். எல்லா பக்தர்கள் கூடவே அப்படியே சேர்ந்து 1வது நடைமேடைக்கு வந்துடுவோம். இந்த 1வது நடைமேடைக்கு அப்படியே வெளியே போனோன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதாவது ஷீரடி ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ரூம் பார்த்திங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திருக்கு ரொம்ப அருகாமையில் தான் நம்ம ரூம் இருக்குது. இந்த ஷீரடி சாய்நகர் டெர்மினல்ஸிலிருந்து நம்ம பாபாவுடைய கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் கரெக்டாக 4 கிலோமீட்டர் நம்மளுக்கு ட்ராவல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து சாய்பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போகலாம். நம்ம பாபாவுடைய சமாதி மந்திர் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் தான் நம்மளுடைய ரூமும் இருக்குது. இங்கு நமக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்களை அவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே இந்த டாடா மேஜிக் ஆட்டோவில் வந்து நம்ம சேஃபாக ஏற்றிட்டு நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்களுமே சேஃபாக நம்ம அமர வச்சுட்டு நம்ம இங்கிருந்து ஷீரடி சாய்நகர் டெர்மினல்ஸ்லேருந்து நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம ரூமுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்தில் நம்ம வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் யோகிராஜில் தான் நம்ம 10 ஆண்டுகளுக்கு மேலே ரூம் புக் பண்ணிட்டு இருக்கோம் சைராம். இப்போ நம்ம ரூமை காட்டுறோம் சைராம். இப்போ 2 பேர் தங்குற ரூமை நான் காட்டுறேன் பாருங்கள் சைராம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது 2 பேர் தங்கலாம் இந்த ரூமில். அதே போல் கூட ஒரு சைல்டு இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு 12லிருந்து 13 வயசுக்குள்ளே பையனோ பொண்ணோ இருந்தாங்களா இந்த ரூமில் நீங்கள் சேர்ந்து தங்கிக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ரூமு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்டர்கிராம், நீங்கள் எனி டைம் ஹாட் வாட்டர் கேட்டாலும் இல்லை டீ காஃபி கேட்டாலும் ஃபோன் பண்ணிங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து ஒரு டபுள் பெட். அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கூட இருக்க பசங்க தங்கிக்கலாம். இங்கே ஒரு ரேக் இருக்கும். உங்களோட உடைமைகளை இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். பக்கத்தில் டஸ்ட்பின் பெட்டும் வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு எல்இடி டிவி இருக்கும் சைராம். இங்கே வந்து தமிழ் சேனலும் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏசி இருக்கும். நம்ம ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது வந்து இந்த ஹோட்டலோடைய ரெஸ்ட் ரூம் நம்ம காட்டியிருக்கோம். எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் தான் நம்ம இந்த ரூமில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது சைராம். அதே போல் மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் எல்லா சாய் பக்தர்களுமே காலைல டிஃபன் கொடுப்போம். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா 4 பூரி உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி கொடுத்துருவோம். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து ஷிரடியில் தங்கி நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரமான உணவை வந்து மார்ச் மாதம் 25ஆம் தேதி நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் வந்து நம்ம கொடுத்துருவோம் சைராம். அதே போல் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியம் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொரு பயணத்திலும் பொழுது கொண்டு வர நம்ம பாபாவுக்கு நெய்வேதி எல்லாம் படிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஹோட்டல் கீழே இறங்கிடுவோம். ஹோட்டல் கீழே பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு நம்ம தமிழ்நாடு உணவை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய், வாட்டர் பாட்டிலுடன் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு வந்து கிடைக்கும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் உங்களுக்கு இந்த தரமான தமிழ்நாடு உணவுகள் வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வெளியில் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு வந்து மத்தியான உணவாக நம்ம கொடுப்போம். நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் சைராம் நம்ம வந்து தரிசனத்துக்காக போவோம். அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் பாபாவை சமாதி மந்திரில் போய் தரிசனத்துக்காக போவோம். நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகும். எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடி நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே குரூப்பாக நின்றுட்டு ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு நேராக பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போவோம். அதாவது பாபாவுடைய தரிசனத்துக்காக போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணிக்குள்ளே நம்ம போய் பாபாவுடைய சமாதி மந்திரில் பாபாவை போய் வணங்குவோம். நம்மளுடைய எல்லா பயணத்திலுமே நம்ம சாயப்பா நமக்கு வந்து அற்புதத்தை தான் காட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பாபாவை போய் தரிசனம் பண்ணும்போது தான் குறைஞ்சது நமக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் நம்ம பாபாவை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை பாபா கொடுத்துட்ருக்காரு. அதே போல் நம்ம இந்த ராமநவமி பயணத்திலும் பாபா அமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம பயணத்தை தொடங்குவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திரில் அற்புதமாக நம்ம மார்ச் மாதம் 25ஆம் தேதி பாபாவுடைய தரிசனத்தை பார்ப்போம். பாபாவுக்கு கோடான கோடிகள் நன்றிகள் சொல்லிவிட்டு அப்படியே தோரகமாயி சாவடி நந்தாதீபம் இது எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பாய் ஷிண்டே வீட்டுக்கு வருவோம். இந்த லக்ஷ்மி பாய் ஷிண்டே வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து மகா சமாதி அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கப்பனிலிருந்து 9 நாணயங்கள் கொடுப்பார். முதல் முறை 5 நாணயங்கள் கொடுப்பார். அதே போல் 2வது முறை 4 நாணயங்கள் கொடுப்பார். மொத்தம் 9 நாணயங்கள் நவநீத பக்திக்கு பாபா லக்ஷ்மி பாய் ஷிண்டேலுக்கு கொடுப்பார். அந்த லக்ஷ்மி பாய் ஷிண்டேல் வீடு பார்த்து முடித்த பிறகு பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்ச சாயோடைய மகா பக்தர் பகத் மகள்சாபதி வீட்டுக்கு நம்ம போவோம். இந்த பகத் மகள்சாபதி கண்டோபாவுடைய பூச்சாரி. கண்டோபா வந்து ஷிரடியோடைய எல்லை கோயில். பகத் மகள்சாபதி
தம்பதி அவங்க ஜென்ரேஷன் வாழக்கூடிய அவங்களுடைய வீடு, அந்த காலத்து வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் பகத் மகள்சாபதியோடைய சமாதி இருக்குது. நம்ம பகத் மகள்சாபதியோடைய சமாதியை வணங்குவோம். பகத் மகள்சாபதியோடைய சமாதியை வணங்கிட்டு அப்படியே பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மாதராவ் தேஷ்பண்டேல் ஷியாமா வீட்டுக்கு போயிட்டு ஷியாமா வீடை தரிசனம் பண்ணுவோம். அதே போல் ஷியாமாவுடைய தாய் மாமன் லக்ஷ்மண் மாமா ஜோஷி வீட்டை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷீரடியுடைய ஊர் தலைவர் திரு ராமச்சந்திரா தாதா பட்டேல் வீட்டை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். இவங்க எல்லாமே பாபா கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சாய் பக்தர்கள் தான். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் திருமதி பாய்சாபாய் அம்மா வீட்டுக்கு போவோம். பாபா ஷிரடியில் 5 வீட்டில் பிச்சை எடுத்திருக்காரு. அப்படி பாபா 5 வீட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய வீடுகளில் இந்த வீடும் ஒன்று தான், நம்ம பாய்சாபாய் அம்மா வீடு. நம்ம பாய்சாபாய் அம்மா வீடை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்திலே லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீடு இருக்குது. இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீடு பார்த்திங்கன்னா பாபா ஷீரடியில் பிச்சை எடுத்த முதல் வீடு இந்த வீடு தான். அது போக பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பார் 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி தேதி அன்று பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பார். பாபா லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு 9 நாணயங்களை கொடுத்த பிறகு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட் மடியில் தான் பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சிருப்பார். அந்த காட்சி தான் இந்த புகைப்படத்தில் நமக்கு உணர்த்தது. இந்த வீட்டை போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா பிக்ஷா எடுத்த முதல் வீடு இந்த வீடு தான், லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீடு. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கிற நம்ம பாய்சாபாய் அம்மாவுடைய ஜென்ரேஷன் வீட்டுக்கு போவோம். பாபா வந்து தன்னுடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு பை, ஒரு வேலட், ஒரு பர்ஸு வச்சுருப்பார். அந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு பக்தர்கள் வந்து தட்சணை கொடுப்பாங்க. அது ஒரு சிலது வந்து பாபா வந்து பக்தர்களுக்கே கொடுத்துருவார். மிச்சம் ஏதோ கொஞ்சம் மீது பாபா வந்து அந்த பர்ஸில் வைப்பார். அந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா காணிக்கை மற்றும் அதே போல் உதியோட பாபா வச்சுருப்பார். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்சாபாயோடைய மகன் இருக்கார், அதாவது திரு தாத்யா கோதே பட்டேலுக்கு பாபா கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட பாபாவுடைய புனிதமான பர்ஸை பார்ப்போம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் மாதம் 25ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ரூமுக்கு வந்துடும். 8 மணிக்கு இரவு உணவு கொடுப்போம். இந்த இரவு உணவு பார்த்திங்கன்னா சம்பாரவ உப்புமா கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது எல்லாமே போட்டு சம்பாரவ உப்புமா கொடுப்போம். கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி கொடுத்துருவோம். அதே போல் மெதுவடை கொடுத்துருவோம். இதை ஒவ்வொரு சாய் பக்தருடைய ரூமில் கொண்டு போயிட்டு நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம். தொடர்ந்து அன்று இரவு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி காலையில் பாபாவுடைய தரிசனத்துக்காக சமாதி மந்திரில் போவோம். மார்ச் மாதம் 26 பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை ஸ்ரீ ராமநவமி திருநாள். அந்த திருநாளுக்கு பாபாவுக்கு நன்றிகள் சொல்லிட்டு பாபாவுடைய தரிசனத்தை நம்ம தொடர்ந்து பெறத்துக்காக சமாதி மந்திரில் நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போவோம். 200 பாஸில் 200 பாஸ் மூலம் நம்ம பாபாவை போயிட்டு எளிமையாகவும் நம்ம சீக்கிரமாக போயிட்டு பாபாவை போய் பார்த்துடலாம். பாபாவுக்கு நன்றிகளும் நமஸ்காரங்களும் சொல்லிட்டு அதே போல் பாபாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா ராமபிரான் அவதரித்த இந்த புனிதமான நாள் தான் ஷிரடியில் ராமநவமி திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நம்ம ராமர் பாபாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிட்டு பாபாவுக்கு கோடான கோடிகளை நன்றிகள் தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரூமுக்கு காலையில் வந்துடுவோம். ரூமுக்கு வந்த பிறகு காலையில் டிஃபன் கொடுத்துருவோம். பொங்கல் இருக்கும், பொங்கல், சாம்பார், சட்னி, ஒரு மெதுவடை இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் கொடுக்குற ஒரு தரமான உணவு தான். இந்த உணவுகள் எல்லாமே ஒவ்வொருத்தர்களும் எந்தெந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த ரூமுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி காலையில் சரியாக ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம ஷீரடி கோபர்கான் சரௌண்டிங்கில் இருக்கிற 10க்கு மேற்பட்ட புனிதமான திருத்தலங்களை போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்த சாய்பத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த டாட்டோ மேஜிக் டாட்டோவை வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருப்போம். இங்கே கரெக்டாக நம்ம ரூமில் இருந்து ஷார்ப்பாக காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம்னா மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம அதுக்குண்டான பயணத்தை நம்ம கரெக்டாக மார்ச் மாதம் 26ஆம் தேதி காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய நண்பர் சாந்த் பாய் தான் நம்மளை வந்து எப்போவும் வந்து அழைச்சிட்டு போவார். என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். ஷீரடியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மேலே என்னுடைய நண்பராக இருக்கிற சாந்த் பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாபா லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு 9 நாணயங்கள் நவநீத பக்திகள் கொடுப்பாரு. அந்த 9 நாணயங்கள் இருக்கிற வீடு திருமதி லட்சுமிபாய் ஜென்ரேஷன் வாழக்கூடிய அருண்ஜி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த 9 நாணயங்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த 9 நாணயங்களும் பாபா வந்து மகா சமாதி அடையும் போது திருமதி லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு நவநீத பக்திகளுக்கு தன்னுடைய திருக்களத்தை பாபா கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான நாணயங்களை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் காணும் விதத்தில் நம்ம போயிட்டு இந்த புனிதமான லட்சுமிபாய் ஷிண்டேல் வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொண்டு போய் காட்டுவோம். இந்த 9 நாணயங்களுமே 9 விதமான நவநீத பக்தியை உணர்த்துது. இதன் காரணமாக தான் பாபா திருமதி லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு பாபா மகா சமாதி அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 9 நாணயங்களும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட 9 நாணயங்களை நம்ம போயிட்டு ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். தொடர்ந்து ஷிரடியிலிருந்து 4வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ரூகி போகிற வில்லேஜில் இருக்கிற சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு வருவோம்.
வருவோம். இந்த சிவனேசன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை நம்ம வந்து சொல்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணமே திரு சிவனேசன் சுவாமிகள். சைரம் திரு சிவனேசன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அது கோயம்புத்தூரில் பெரியநாயக்கபாளையத்தில் பிறந்தவர். சிறு வயதிலே ஆன்மீகத்தில் ஈடுபடுறாரு. தன்னுடைய தாயார் மறைவுக்கு அப்புறமா இவர் மும்பையில் துறைமுகத்தில் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. படிப்படியாக ஆன்மீக தேடலை அறிஞ்சு கடைசியாக பாபா கிட்ட வந்து சேர்றாரு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரூகியில் இருக்கிற சிவசாய் மந்திருக்கு போவோம். பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா நிம்காவ், ரகத்தா, ரூகி, பாபா 3வது பயணம் பண்ண இந்த ரூகி வில்லேஜுக்கு வந்துடுவோம். இங்கு சிவசாய் மந்திர் ஆலயம் இருக்குது. பாபா ஷிரடியில் இருக்கிற நேரத்துக்கு போக இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற பக்தர்களை அந்த காலத்தில் பாபா ஆசீர்வதிப்பார். அது போக நம்ம சாயி சச்சிரதத்தில் அத்தியாயம் 7ல் சொல்லப்பட்டிருக்கோம். பாபா வந்து தன்னுடைய குடல் உறுப்பை எடுத்து அலசி காய போடுவார் ஒரு கிணத்துல. அப்படிப்பட்ட கிணறும் இந்த ரூகி வில்லேஜில் இந்த கோயிலுக்கு பின்னாடி, அதாவது சிவசாய் மந்திருக்கு பின்னாடி இருக்குது. இங்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனும் இருப்பார், நம்ம பாபாவும் இருக்கும். 2 சக்திகளும் ஒரே இடத்துல இந்த கோயிலில் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த ரூகி சிவசாய் மந்திர். கரெக்டாக ஷிரடியிலிருந்து ஒரு 5வது கிலோமீட்டரில் தான் இந்த சிவசாய் மந்திர் புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல 2 பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாய் பக்தர்கள் போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வல்ல பரம்பொருள் சீரடி சாய்நாதரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்த உருவமாக இந்த இடத்துல சிவசாய் மந்திர்னு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. தொடர்ந்து இந்த சிவசாய் மந்திரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புனிதமான பாபா குளிச்ச இந்த அற்புதமான கிணத்துக்கிட்ட வந்துடுவோம். இந்த கிணத்துல தான் பாபா குளித்து தன்னுடைய குடலை வந்து எடுத்து பாபா தௌத்தி பண்ண அற்புதமான கிணறு தான் இந்த கிணறு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஷீரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் ரூகி என்ற வில்லேஜில் தான் இந்த புனிதமான சிவசாய் மந்திர் அமைஞ்சிருக்கு. இந்த சிவசாய் மந்திர் ஆலயத்துக்கு பின்னாடி தான் இந்த புனிதமான கிணறு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதிக்கரைக்கு நம்ம வருவோம். ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 16 மைல்கள் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம கோபர்கான் அடைஞ்சிடலாம். இந்த கோபர்கானில் அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதி வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். ஏன்னா கோதாவரி தாய் வந்து அநேக மகங்களை ஈன்று எடுத்திருக்காங்க, நம்ம சாய்நாதரை உட்பட. இந்த கோதாவரியில் வந்து நம்ம கால் கையெல்லாம் அலம்பிட்டு இறைவன் பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு கோதாவரி தாயை நம்ம வணங்குவோம். சைரம் பாபா வாழும் காலகட்டத்தில் நம்ம பாபாவை தரிசனம் பண்ண பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் ஷிரடியை நோக்கி வந்திருப்பாங்க. அப்போ வந்து கோபர்கான் ரயில் நிலையத்தில் இறங்கிட்டு தான் அவங்க ஷிரடிக்கு நோக்கி வருவாங்க. அப்படி வரும்பொழுது கோபர்கான் கிட்ட இருக்கிற இந்த புனிதமான கோதாவரி நதிக்கரை கிட்ட வருவாங்க. இந்த கோதாவரியில் நீராடிட்ட பிறகு தான் அவங்க ஷிரடியை நோக்கி புறப்படுவாங்க. அங்கு தூரகமாயில் போயிட்டு பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பக்தர்கள் வாங்குவாங்க. இது அந்த காலத்தோடைய பழக்கமாக சாய் பக்தர்கள் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கோதாவரி தரிசனம் முடிச்சிட்ட பிறகு நேராக இங்கிருந்து கோதாவரியிலிருந்து நேராக நம்ம கோபர்கான் ரயில் நிலையத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 4 கிலோமீட்டர் நம்ம கடந்து போனோம் சொன்னால் சாய்தாம் மந்திர்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கும். ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் வந்து ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 20வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3லிருந்து 4 கிலோமீட்டர், ஷிரடியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் இந்த சாய்தாம் மந்திர். இந்த கோயிலை கட்டினவர் பார்த்தீங்கன்னா திரு தோண்டிராம் பாபா. அவர் வந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கு கரெக்டாக மத்தியானம் ஒரு 12 மணி வாக்கில் வந்து இங்கு பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பண்ணிவிடுவோம். இதே போல் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பாபாவுடைய பக்தர் திரு தோண்டிராமோடைய அற்புதமான அந்த திருவுருவ மூர்த்தியம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரு தோண்டிராம் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். அங்கு பார்த்தீங்கன்னா தோண்டிராம் புகைப்படம், பாபாவுடைய புகைப்படம் எல்லாமே வச்சுருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் பிக்சர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள். இது ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான புகைப்படம். நம்ம பாபாவுடைய அந்த தொண்டை குழாய் கிட்ட பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தெரிகிற மாரி இருக்கும். அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபர்கானில் இருக்கிற பாபா தவபூமிக்கு வந்துடும். கரெக்டாக கோபர்கான் ரயில் நிலையத்தில் இந்த பாபா தவபூமி அமைஞ்சிருக்கு. இந்த தவபூமி ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா, உபாசினி மகாராஜிக்கு ஒரு மனசார்ந்த பிரச்சனை வருது. அவர் வந்து சாபூரிலிருந்து ஷிரடியை நோக்கி பாபாவை நோக்கி துவரகமாக்கி வராரு. அப்போ பாபாண்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மனசார்ந்த பிரச்சனையை. அப்போ பாபா சொல்கிறாரு, நேராக நீ கோபர்கானில் கண்டோபா கோயிலுக்கு போ, அங்கே 3 நாள் தபம் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறமா நானே அங்கே வருவேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். நம்ம பாபாவும் உபாசினி மகாராஜாவும் சேர்ந்து இந்த இடத்துல தவம் பண்ணதால் காலப்போக்கில் இது
பாபா தவபூமின்னு பேர் பெற்றது. தொடர்ந்து நம்ம கோபர்கானில் இருக்கிற குரு சுக்ராச்சர் ஆலயத்துக்கு வந்துடுவோம். இந்த குரு சுக்ராச்சர் ஆலயம் பார்த்திங்கன்னா கோபர்கான் சரௌண்டிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த குரு சுக்ராச்சர் பார்த்திங்கன்னா அரச குல தலைவர். இவருக்கு பார்த்திங்கன்னா மிருத்திவி சஞ்சீவனி என்ற மாபெரும் மந்திரத்தை நம்ம சிவபெருமான் வந்து அருள் இருப்பார். இவருடைய போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்பொழுது வெட்டுப்பட்டு இறந்துருவாங்க. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே மீண்டும் உயிரோடு வருவாங்க. அதே போல் நம்ம முருகப்பெருமான் முதல் காட்சி கொடுத்த இடமான இந்த குரு சுக்ராச்சர் இடம் தான் சொல்லப்படுது. ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த குரு சுக்ராச்சர் ஆலயம். ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஷிரடிக்கு வர பக்தர்கள் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் கூட்டிட்டு போகிறது எங்களுடைய வழக்கம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரு சுக்ராச்சரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்ராச்சரை வணங்கிட்ட பிறகு நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிள், அதே போல் பார்த்தீங்கன்னா திரு ஜனார்த்தன சுவாமிகள் டெம்பிள் வருவோம். இந்த கோபர்கான் சரௌண்டிங்கில் சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகன்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. ஏன்னா புனிதமான கோதாவரி தாய் இருக்காங்க. இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் நம்ம ஜனார்த்தன சத்குரு ஜனார்த்தன ஆலயத்துக்கு வந்திருப்போம். இங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனார்த்தன சுவாமிகளுடைய திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஆசீர்வாதத்தோடு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜனார்த்தன சுவாமிகளை தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்ட பிறகு இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயம் கோபர்கானில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு உள்ளே சிவனுக்கு ஆப்போசிட்டு முன்னாடியே நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நந்தி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நந்தி தலையில் வந்து சர்பம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 9 விதமான கிரகங்கள் வந்து நவகிரகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சைரம், இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவனை நீங்கள் தொட்டு வணங்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், பூமாலை சிவனுக்கு இடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பார்த்தீங்கன்னா கோபர்கான் கோதாவரி நதிக்கரையை ஒட்டின போல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஜுனி கங்கா மாதா ஆலயத்துக்கு போவோம். இந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான தாய். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோதாவரி நதிக்கரைக்கு ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், கோபர்கானுக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த புனிதமான ஜுனி கங்கா மாதா ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதா வந்து ரொம்ப சிறப்பு. சுமங்கலி உள்ள பெண்கள் மஞ்சளும் குங்குமம் இட்டு இந்த மாதாவை வந்து வணங்குவாங்க. ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஜுனி கங்கா மாதா. இந்த ஜுனி கங்கா மாதாவை தரிசனம் பண்ணிட்டு நேராக ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய பிரசாத ஆலயத்துக்கு நம்ம மார்ச் மாதம் 26ஆம் தேதி மத்தியானம், வேலைக்கிழமை மத்தியானம் நம்ம வருவோம். ஒரு 2 மணிக்குள்ளே நம்ம வந்துடுவோம். 2 மணிக்கு நம்ம பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு வந்து நம்ம வந்து பாபாவுடைய அந்த பிரசாதம், பாபாவுடைய அந்த அற்புதமான பிரசாதத்தை நம்ம சாப்பிடுவோம். நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்களை அப்படியே ஒரு ரோவா நீட்டாக அமர வச்சு நம்ம வந்து இந்த மத்தியான பிரசாதத்தை சாப்பிட போகிறோம். ஸ்ரீ ராமநவமி, அதுவும் பாபாவுடைய பிறந்த நாள். இந்த அற்புதமான நாளில் நம்ம வந்து கரெக்டாக மத்தியான உணவாக பாபா கொடுக்குற இந்த பிரசாதத்தை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாய்ராம், ஷிரடியில் நம்ம பாபாவுடைய தரிசனம் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மத்தியான உணவு நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான மத்தியான உணவை ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி நம்ம மத்தியானம் வேலைக்கிழமை நம்ம சாப்பிடுவோம். நம்ம கூட வந்த எல்லா பக்தர்களும் சாப்பிட்டு முடித்த பிறகு நேராக இங்கிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷீரடி ஏர்போர்ட் போகிற வழியில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு போவோம். ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷீரடியிலிருந்து கரெக்டாக ஏர்போர்ட் போகிற பாதையில் ஒரு 6வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணபதி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் அமைஞ்சிருப்பார். அதாவது சர்பம் மேலே இருக்கும். தன்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியை ஏந்திருப்பார். ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஷிரடியிலிருந்து வந்தோன்னு சொன்னால் பாபாவுடைய சமாதி மந்திரிலிருந்து கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் ஏர்போர்ட் போகிற ரூட்டில் அமைஞ்சிருக்கு இந்த புனிதமான பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம். இந்த பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நேராக ஷிரடியோடைய எல்லை கோயில் கண்டோபா கோயிலுக்கு வருவோம். இந்த கண்டோபா கோயிலில் தான் பாபா 2வது முறை சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டன் பாபா அவுரங்காபாத்தில் தூப்கேட்டில் இருந்து ஷிரடிக்கு வராரு. அப்படி ஷிரடிக்கு வரும்பொழுது இங்கே இருக்கிற இந்த கோயிலுடைய குருக்கள் பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்து, சாயே நீ வர வேண்டும், யா சாயே நீ வருக அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை அன்போடு ஷிரடிக்கு அழைச்சி பாபாவுக்கு சாய் பாபான்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த கொண்டபா கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நம்ம பாபாவுடைய தோரகமாய் கிட்ட போவோம். கரெக்டாக 26/3/2026 வேலைக்கிழமை மத்தியானம் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் ஷிரடியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ராமநவமி உற்சவனுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் என்ற இரு மதத்தை பாபா அந்த காலத்தில் ஒற்றுமைப்படுத்தினார். இந்த இரு மதத்தை ஒற்றுமைப்படுத்தின பாபா வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் என்ற மாபெரும் கொடியை வந்து ஊர்வலமாக ஷிரடியில் வந்து இந்து முஸ்லீமோடு ஒற்றுமையோடு கொண்டு வராங்க. இந்த கொடியை பாபாவுடைய சமாதி மந்திரில் வச்சு வணங்கிட்ட பிறகு ஷிரடியில் பல்லாக்கு சாலையில் இந்த கொடியை கொண்டு வராங்க. எண்ணற்ற சாய் பக்தர்களை இந்த கொடியை தொட்டு வணங்குவாங்க. இந்த கொடியை தொட்டு வணங்கிட்ட பிறகு இந்த ஊர்வலத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டு பாபாவுடைய தரிசனம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று அன்று இரவு ஷிரடியில்
சந்தனக்கூடு ஊர்வலம் நடக்கும். இது எல்லாமே நீங்கள் சாயி சச்சரிதில் படிச்சிருப்பீங்க. நேரடியாக எங்கள் கூட வர சாய் பக்தர்களுக்கு நீங்கள் ராமநவமி அன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஷிரடியில் வசிக்கும் ஆஜி அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் கனி பாபா அவர்கள் பார்த்திங்கன்னா பாபாவுடைய மசூதிக்கு போயிட்டு அங்கே தொழுகை நடத்தி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாத்தி அதெல்லாம் ஓத்துவாங்க. அங்கு சந்தனக்கூடு ஊர்வலம் வந்து வெகு சிறப்பாக பாபாவுடைய பள்ளிவாசலில் வந்து நடக்கும். இது எல்லாமே தெய்வீகமான காட்சி. இந்த காட்சி எல்லாமே ஸ்ரீராமநவமி அன்னைக்கு எங்கள் கூட வர சாய் பக்தர்கள் நீங்கள் அனைவருமே சேர்ந்து பாபாவுடைய அந்த புனிதமான மண்ணில் தரிசனம் பண்ண போகிறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வந்து நம்ம ஹோட்டலில் வந்து டிஃபன் கொடுத்துருவோம். டிஃபன் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி கொடுப்போம். ஒரு ஆளுக்கு வந்து 4 சப்பாத்தி இருக்கும். அதே போல் மசாலா குருமாவும் இருக்கும். இது எல்லாமே தமிழ்நாட்டு சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவை தான் நம்ம வந்து இரவு டிஃபனாக கொடுப்போம். இரவு டிஃபன் சாப்பிட்டு முடித்த பிறகு பாபாவுடைய ரதம் வரும். அதாவது ஊர் ரதம் சொல்லுவாங்க. இந்த ரதத்தில் பாபா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த ரதத்தை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த ரதம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வரும். அதனால் நம்ம நிதானமாக போயிட்டு பாபாவை போய் தரிசனம் பண்ணலாம். பாபா வந்து இந்த தேரில் வந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. தொடர்ந்து நம்ம போயிட்டு 26ஆம் தேதி நைட்டு ரூமில் போய் படுத்துட்டு மறுநாள் 27ஆம் தேதிக்கு அதிகாலை சரியாக ஷிரடியிலிருந்து ஒரு 4லேருந்து 5 மணிக்கு நம்ம புறப்படுவோம். நம்ம வந்து அவுரங்காபாத்தை நோக்கி நம்ம புறப்படுறோம் சைராம். இந்த அவுரங்காபாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டெம்பிள் பார்த்திங்கன்னா 12வது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வரை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்ரமாருதி டெம்பிள், மினி தாஜ்மஹால். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபா முதல் திரு சாந்த்பாய் பட்டேலுக்கு ஒரு மாமர அடியில் சிண்டேல் சொல்லிட்டு ஒரு மாமர அடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அடர்ந்த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பாபா அமர்ந்த அந்த மாமர கோயிலை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய பக்தர் திரு சாந்த் பட்டேல் வசித்த தூப்கெடாக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோயிலை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாய் கணேஷ் மந்திர், சாந்த் பட்டேல் இருக்கிற சாய் கணேஷ் மந்திரை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதற்காக நம்ம பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 27ஆம் தேதி காலையில் ஒரு 4லிருந்து 5 மணிக்குள்ளே நம்ம ரூமில் இருந்து கிளம்பிடுவோம். நம்ம கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்புனா தான் செய்கிறோம். இவ்வளோ இடத்தையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதே மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு நம்ம 10லிருந்து 10:30க்குள்ளே நம்ம ரூமுக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் பிஃபோராகவே எர்லி மார்னிங் நம்ம கிளம்புற மாரி இருக்கும். காலை உணவு, மத்தியான உணவு எல்லாமே நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். கரெக்டாக மார்ச் மாதம் 27ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தூப்கெடாவில் இருக்கிற சாய் கணேஷ் மந்திருக்கு வருவோம். சைரம், இந்த சாய் கணேஷ் மந்திர் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல சாய் கணேஷ் மந்திர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாபா வந்து உடல் வந்து பாபாவாக இருக்கும், முகம் வந்து பார்த்திங்கன்னா ஆணை முகத்தான பாபா வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த சாய் கணேஷ் மந்திர். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த்பாய் பட்டேல் அவங்களுடைய வீடு இருக்கிற இடத்துல தான் இந்த புனிதமான சாய் கணேஷ் மந்திர் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த சாய் கணேஷ் மந்திரை வந்து நம்ம முதல்ல தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா உடல் வந்து பாபாவும் முகம் வந்து நம்ம விநாயகர் பெருமான முகமும் சேர்ந்து இருக்கும். அதனால் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பல திருத்தலங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதுவே நம்ம பார்த்துட்டு நேராக காலையில் நம்ம வந்து உணவு கொடுத்துருவோம். காலையில் உணவு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிருந்து நம்ம நேரடியாக ஒரு 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள நம்ம சாந்த்பாய் பட்டேல் வீட்டுக்கு போவோம். நம்ம சாந்த்பாய் பட்டேல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். இவர் வளர்த்த ஒரு அழகான பெண் குதிரை காணாமல் போன பிறகு தான் இவர் வந்து தேடல் ஆரம்பிப்பார். கடைசியாக பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் சிண்டேன் என்ற மலை உச்சியில் அந்த பெண் குதிரை வந்து பாபா மூலயமா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. பாபாவும் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பாபா தங்கின கிராமம் தான் இந்த தூப்கெடாவில் அவுரங்காபாத்தில் இருக்கிற சாந்த் பட்டேல் வீடு. அவங்க வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பாபாவை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். இங்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்குது, நம்ம பாபாவுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஆலயத்துடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சமும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள் இந்த வீடியோ பதிவில் சொன்னால் பத்தாது. அந்த அளவுக்கு பெரிய அம்சங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் சிறப்பு அம்சங்கள் இருக்குது. பாபா இந்த கிராமத்தில் ஒரு சில ஆண்டுகள் பாபா இந்த கிராமத்தில் திரு சாந்த்பாய் பட்டேலோட தங்கியிருக்காரு. அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான அந்த சின்ன வயசு புகைப்படம் ஒரு கற்பனை ஓவியமாக இந்த இடத்துல பக்தர்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியும் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம காட்டுறோம் பாருங்கள். பாபா பயன்படுத்தின சிலிம், பாபா அமர்ந்த கல், அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபா சிறு வயதத்தில் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி
திரு சாந்த் பட்டேலுடைய வீடு. நம்ம பாபா வந்து சாந்த் பட்டேலுக்குடைய குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்த பிறகு இந்த வீட்டுக்கு தான் பாபா வருவார். இந்த வீட்டில் தான் பாபாவும் சாந்த் பட்டேலும் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இந்த வீட்டில் இருந்தால் பாபா வந்து 2வது விஜயமாக ஷிரடிக்கு கல்யாணம் கோஷ்டியுடன் பாபா வருவார். அதிலிருந்து சுமார் 60 வருஷம் பாபா ஷிரடியிலே தங்கிட்டார். இந்த புனிதமான வேப்பமரம் பார்த்திங்கன்னா திரு சாந்த் பட்டேல் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த வேப்பமரடியில் தான் பாபா அமர்ந்து பக்தர்களுக்கு இங்கே இருக்க பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஷிரடியில் இருக்க குருஸ்தான் வேப்பமரம் வந்து எவ்வளோ புனிதமானதோ அதே போல் இந்த வேப்பமரமும் புனிதமானது. பாபா எங்கெல்லாம் வேப்பமரத்து அடியில் அமர்றாரோ அவருடைய சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பான இலைகளை கூட இனிப்பான சுவையான இலைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. அதே போல் தான் இந்த தூப்கடலை இருக்கிற பாபா அமர்ந்த இந்த புனிதமான வேப்பமரத்தையும் நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம். இந்த இடம் எல்லாமே சாய் பக்தர்கள் தரிசனம் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான இடம் தான். நம்ம கூட வர சாய் பக்தர்கள் எல்லாமே பாபா சாயி சச்சிரத்தில் வரக்கூடிய முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் காட்டிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்த தான் நம்ம பாபாவுடைய ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று எங்கள் கூட ஷிரடிக்கு வர பக்தர்களை நாங்கள் போய் அழைச்சிட்டு போய் காட்ட போகிறோம். இது கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு கல் இருக்குது பாருங்கள். இந்த கல்லில் தான் பாபா வந்து சாந்த் பட்டேல் கூட வாழும் பொழுது அந்த காலகட்டத்தில் பாபா இந்த இடத்துல வசிக்கும் பொழுது பாபா அமர்ந்த ஒரு புனிதமான கல் தான் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்திலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தூப்கேட் என்ற வில்லேஜில் இந்த சாந்த் பட்டேலுடைய வீடு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாந்த் பட்டேலுடைய சமாதி பார்க்க போகிறோம். இப்போ பாபா அமர்ந்த வேப்பமரம் பார்த்துட்டோம். இந்த வேப்பமரத்துடைய மகிமைகள்லாம் நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா திரு சாந்த் பட்டேலுடைய சமாதி பார்க்க போகிறோம். இந்த வேப்பமரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ காட்டுறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திரு சாந்த் பட்டேலுடைய சமாதி தெரியும், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் திரு சாந்த் பட்டேலுடைய சமாதி. திரு சாந்த் பட்டேல் வளர்த்த ஒரு அழகான பெண் குதிரை வந்து காணா போயிடும். நீண்ட நாள் வந்து அவர் தேடுவார், எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியாக வந்து அவுரங்காபாத்திலிருந்து ஒரு 30வது கிலோமீட்டரில் சிண்டேன் என்ற மலை உச்சிக்கு போவார். அங்கு ஒரு மாமரடியில் ஒரு இளம் ஃபக்கீர் காட்சி கொடுப்பார். சாந்த் அப்படின்னுவார். ஏன் எதற்காக இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்க? என்னுடைய குதிரை காணாமல் போயிடுச்சு, அதெல்லாம் தேடி வந்திருக்கேன். அருகாமையில் இருக்க சோலையில் போய் பாருங்க, கிடைக்கும்னு சொல்லுவார். பாபாவுடைய சொல்லுக்கிணங்க திரு சாந்த் பாயம் அங்கே போவார். அந்த குதிரை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பார் பாபா. பாபாவுக்கு நன்றி சொல்லி சிலுமையெல்லாம் பிடிச்ச பிறகு திரு சாந்த் பாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபாவை அன்போடு சாய் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும், என் கூட எங்கள் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு பாபாவை இந்த தூப்கேட் கிராமத்துக்கு திரு சாந்த் பட்டேல் கொண்டு வருவார். இங்கிருந்து தான் பாபா தன்னுடைய 2வது விஜயம் ஷிரடிய விஜயத்தை ஆரம்பிப்பார். அதாவது சாந்த் பட்டேலுடைய மைத்துனர் கல்யாணத்துக்கு பாபா ஷிரடிக்கு வருவார். அதிலிருந்து 60 வருஷம் பாபா ஷிரடியிலே வாழ்வார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம பாபாவுடைய பக்தர் சாந்த் பட்டேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் குதிரை வளர்த்தார்ல, அந்த குதிரை பயன்படுத்தின அரிய பொருட்கள் எல்லாமே இந்த பெட்டியில் வச்சுருக்காங்க. இந்த பெட்டியும் நம்ம கூட வர சாய் பக்தர்கள் தரிசனத்துக்காக நம்ம காண்பிக்கப்படும். இது எல்லாமே பொக்கிஷமான ஒரு விஷயம். சைரம், இது எல்லாமே பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு எல்லாமே நம்ம போக முடியும். பாபாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு பயணமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் ஸ்ரீ ராமநவமி தினத்துக்கு மறுநாள் நம்ம அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற கிராமத்தில் இருக்கிற சாந்த் பட்டேல் வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண் குதிரை தொலைஞ்ச பெண் குதிரை பயன்படுத்தின அந்த ரோப்பு, சாந்த் பட்டேல் பயன்படுத்தின அந்த தட்டு எல்லாமே இந்த பெட்டியில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வர சாய் பக்தர்கள் நீங்களும் தரிசனம் பண்ண போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளுக்காக நம்ம அனைவருமே காத்து நிற்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாந்த் பட்டேல் வீடு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கிருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சி கிராமத்துக்கு போக போகிறோம். சிண்டேன் என்ற மலை உச்சி கிராமம் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்த் பட்டேல் வீட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த சிண்டேன் என்ற மலை உச்சி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு மலை உச்சியில் மாமரம் இருக்குது. அந்த மாமர அடியில் தான் பாபா ஃபஸ்ட்டு திரு சாந்த் பாய் பட்டேலுக்கு காட்சி கொடுத்தாரு. அங்கே தான் சாந்த் பட்டேல் அவருடைய குதிரையை தேடுவார். அப்போ தான் பாபா திரு சாந்த் பட்டேலுக்கு முதல் முறையாக காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட பாபா காட்சி கொடுத்த இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிற பாபா அமர்ந்த மாமர கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம அவுரங்காபாத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்ம இந்த சிண்டேன் என்ற மலை உச்சிக்கு வருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த வீடியோ பதிவில் பாபாவுடைய திருரூப மூர்த்தி இருக்குது. பாபா இந்த மாமரம் அடியில் அமர்ந்ததான் திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்து, சாந்த் இங்கே வாங்க, உங்கள் குதிரை அந்த பக்கம் இருக்குது, அங்கேருந்து உங்கள் குதிரையை கூட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாபா அமர்ந்து முதல் திரு சாந்த் பாய் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான இடம் தான் இந்த
அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள சிண்டென் என்ற ஒரு மலை உச்சி. இந்த இடத்துல பாபாவுக்கு ஒரு ஆலயமே இப்போ கட்டிட்டாங்க. பாபா வந்து தன்னுடைய கத்தியால் பூமியை நுழைப்பார். அப்போ தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி தான் இப்போ கிணறா மாறி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ராமநவமி தினத்துக்கு மறுநாள் வந்து அவுரங்காபாத்தில் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து தரிசனம் பண்ணலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பாபாவுக்கு பூஜைகள் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த ஆலயம் உள்ளுக்குள்ளே பாபாவுடைய திருரூப சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு பாபாவுடைய தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மத்தியானம் இந்த இடத்துல வந்து நம்ம உணவு கொடுப்போம். இந்த உணவும் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து கொண்டு வந்துடுவோம். ஷிரடியில் நம்ம தமிழர்கள் செய்யக்கூடிய தரமான உணவுகள் தான் நம்ம கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பாபாவுக்கு எல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு பூஜை எல்லாம் போட்ட பிறகு நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்களுக்கு மத்தியான உணவாக நம்ம கொடுப்போம். பெரும்பாலும் மத்தியான உணவு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி நம்ம கொடுத்துருவோம். கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்ட பிறகு நம்ம நேராக இங்கேருந்து புறப்பட்டு அவுரங்காபாத்துக்கு கீழே வந்துடும். அங்கே பார்த்திங்கன்னா மினி தாஜ்மஹால் நம்ம அடைவோம். இந்த மினி தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த மினி தாஜ்மஹாலில் கரெக்டாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நம்ம தரிசனம் பண்ணுவோம். மினி தாஜ்மஹாலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்கும் புனித 12வது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வரை நம்ம தரிசனம் பண்ண வருவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் இந்த 12வது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் சிவபெருமானை நீங்கள் தொட்டு வணங்கலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த கிருஷ்ணேஸ்வர ஆலயம். சைரம் நம்ம மகாராஷ்டிராவில் 3 ஜோதிலிங்கம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர். அதே போல் நாசிக்கில் இருக்க திருமலகேஸ்வர், அதே போல் பூனாவில் இருக்கிற பீமாசாகர், இது எல்லாமே நம்ம மகாராஷ்டிராவில் இருக்குது. நம்ம 12வது ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு 10 மணிக்குள்ளே நம்ம ஷிரடிக்கு வந்துடுவோம். அங்கே வந்து நைட் டிஃபன் வந்து நம்ம தோசை கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 4 தோசை, அதே போல் சாம்பார், சட்னி, வடை சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் தயார் பண்ணக்கூடிய தரமான உணவு கொடுத்துருவோம். அதன் பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது மார்ச் 28 காலையில் நம்ம பாபாவுடைய தரிசனம் பண்ணுவோம். பாபாவை தரிசனம் பண்ணிட்ட பிறகு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு நேராக ரூமுக்கு வருவோம். அங்கே காலையில் உணவு கொடுப்போம். காலையில் டிஃபன் கொடுப்போம். டிஃபன் பார்த்திங்கன்னா 4 இட்லி, வடை, சாம்பார், சட்னி எல்லாமே கொடுப்போம். இது எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு சரியாக மார்ச் 28 மத்தியானம் கரெக்டாக 12 மணிக்கு ரூமை எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல் கீழே வந்து மத்தியான சாப்பாடு வந்து தயார் நிலையில் வைப்போம். ஒரு 12 பேர் அமர்ற மாரி இருக்கைகள்லாம் வச்சுட்டு தட்டு வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுருவோம். கரெக்டாக மத்தியானம் 1 மணிக்கு நம்ம வந்து லஞ்சு கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து ஷிரடியில் தங்கி நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த அற்புதமான உணவு தான் இது. எல்லாமே அன்லிமிட்டட் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி மத்தியானம் சரியாக 1 மணி வாக்கில் நம்ம ஆரம்பிப்போம். நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் நம்ம எல்லாமே இங்கேருந்து பூனா நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். சைரம் நம்ம எல்லாமே மார்ச் மாதம் 28ஆம் தேதி மத்தியான உணவு சாப்பிட்ட பிறகு இந்த டெம்போ ட்ராவல் வண்டி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி டெம்போ ட்ராவலாக இருக்கலாம் அல்லது பஸ்ஸாக கூட மாறலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சக சாய் பக்தருடைய லக்கேஜ் எல்லாமே டாப்பில் வச்சுட்டு நல்லா கயிறு போட்டு கட்டிடுவாங்க. அதே போல் பின்னாடி டோரும் இருக்குது, அதிலே கட்டிடுவாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக பூனா நோக்கி போகிறோம். அப்படி பூனா நோக்கி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு 3 ஸ்பாட்டை நம்ம வந்து போனோம். அதாவது 3 கோயிலுக்கு போக போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து 8வது கிலோமீட்டரில் ரகத்தா என்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சக மரம் இருக்குது. பாபா அமர்ந்த இடம். அந்த இடத்த போய் தரிசனம் பண்ணுவோம். 2வது பார்த்தீங்கன்னா கோலாரில் சிவன் டெம்பிள் இருக்குது, அது பார்ப்போம். 3வது சனி சிக்னாஸ்பூர் போயிட்டு சுயம்பு சனி தேவனை தரிசனம் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து 8வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள பாபா அமர்ந்த புனிதமான கற்பக விருட்சக மரத்துக்கு வருவோம். இந்த இடத்துல தான் பாபா அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. பாபா குசால் சந்த் வீட்டுக்கு போவார். சமீபத்தில் இந்த இடத்துல பாபாவுடைய முகமும் தென்பட்டு இருக்கு. பாபா காட்சி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோலார் என்ற இடத்துக்கு வருவோம். அங்கு பார்த்தீங்கன்னா சிவன் மந்திர் இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். கோலாரில் மெயின் ரோடை கடந்த உடனே இந்த சிவன் ஆலயம் வந்துடும். இந்த சிவன் ஆலயத்தில் ஒரு ஆல்ட்டு போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் நம்ம கொடுப்போம். இந்த 1/2 ஹவரில் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப எளிமையாக நீங்கள் சிவனை தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், சிவனை தொட்டு கும்பிடலாம், சிவனுக்கு பூமாலை போட்டு வணங்கலாம். சிவனை தொட்டால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்களுமே சிவனை தொட்டு வணங்குற அந்த அற்புதமான காட்சி நம்ம காட்டுறோம். இந்த ஆலயத்தை நீங்கள் வணங்கிட்டு இங்கிருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு சனி பகவான் ஆலயத்துக்கு வருவோம். அதாவது சனி
சிக்னாஸ்பூருக்கு வருவோம். கரெக்டாக சனி சிக்னாஸ்பூருக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 28ஆம் தேதி இரவு ஒரு 7லிருந்து 7:30க்குள்ளே இந்த சனி சிக்னாஸ்பூர் ஆலயத்துக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 28 சனிக்கிழமை தான் வருது. நம்ம சனீஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம வந்து பூனா நோக்கி புறப்படும். அப்படி போகும்போது அகமத் நகரில் பார்த்தீங்கன்னா ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹால்ட்டு கொடுப்போம். அங்கே நின்றுட்டு இரவு டிஃபன் வந்து நம்ம கொடுப்போம். இந்த இரவு டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரமான தமிழ்நாடு உணவு தான் கொடுப்போம். அந்த இரவு டிஃபன் நம்ம ஷிரடியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா 4 சப்பாத்தி, அதே போல் மசாலா உருளைக்கிழங்கு கிரேவி இருக்கும், பட்டாணி மசாலா உருளைக்கிழங்கு கிரேவி இருக்கும். இது எல்லாமே நம்ம கூட வர எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்து முடித்த பிறகு அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்து புறப்படுவோம். நேராக பூனா ரயில் நிலையத்துக்கு நம்ம மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 1லிருந்து 1:30க்குள்ளே நம்ம வந்துடுவோம். இங்கிருந்து நமக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் சாய்ராம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு நமக்கு சென்னைக்கு போகிற ட்ரெயின். இதே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு கரெக்டாக 9:30 மணிக்கு சென்னையில் இருக்க பெரம்பூருக்கும், அதே இரவு பார்த்தீங்கன்னா 10:20க்கு சென்னை எழும்பூருக்கு இந்த ட்ரெயின் வந்து சென்றடையும் சாய்ராம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நம்ம கூட வர சாய் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி கொடுப்போம். ஒரு சில பக்தர்கள் வந்து ஏசியில் வரேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் 3rd ஏசி 2 டயர் ஏசி எல்லாமே புக் பண்ணி கொடுப்போம். இந்த வண்டி இந்த பூனா ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிகாலை 2:55க்கு வரும். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு வந்து 3:05க்கு இங்கேருந்து புறப்படும். ஒரு 10 நிமிஷம் மேலே பூனாவில் நிற்கும். அதனால் நம்மளுக்கு எந்தவித டென்ஷனும் இருக்காது. எல்லாருமே சேஃபாக அவங்கவுங்க கோச்சில் போயிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளும் தூங்க போவோம். கிட்டத்தட்ட இந்த பூனால இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் வாடி என்ற ஜங்ஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் மேலே நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலையில் வாடி என்ற ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 9:30 மணிக்கு வரும் சாய்ராம். இந்த 9:30 மணிக்கு காலை உணவாக நம்ம கொடுப்போம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரியாக 9:30 மணிக்கு கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையம் இருக்குது. இந்த வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வந்த உடனே இங்கு வந்து தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவாக நம்ம கொடுப்போம். இது எதுவுமே நம்ம ஸ்டேஷன்லேருந்து வாங்கி கொடுக்குற உணவுகள் எதுவுமே கிடையாது. ப்ராப்பரான தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற தமிழ்நாடு உணவுகள் தான் கொடுக்குறோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவை நம்ம கொடுக்குறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டனில் பெரும்பாலும் இட்லி தான் நம்ம கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 5 இட்லி, அதே போல் தக்காளி தொக்கூட சேர்த்து இந்த காலை டிஃபனை நம்ம வந்து வாடி ஜங்ஷனில் வந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நம்ம வாடி ரயில் நிலையத்தில் இந்த டிஃபனை கொடுத்துருவோம். அதே போல் நம்ம கூட வர சாய் பக்தர்கள் எந்தெந்த கமாண்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அந்த கமாண்ட்மெண்ட்டில் நம்மளே தேடி போய் கொண்டு போய் கொடுப்போம். யாருமே நம்மளை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உணவு வந்து தரமாக நம்மளுடைய பயணத்தில் ஷிரடி பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் தமிழ்நாடு உணவுகளாக நம்ம சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்ட பிறகு ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தீங்கன்னா கரெக்டாக 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி மத்தியானம் சரியாக ஒரு 1:45லேருந்து 2 மணிக்குள்ளே ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மத்தியான உணவு நம்ம தயாராக வச்சுருப்போம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான் மத்தியான உணவாக நம்ம கொடுக்குறோம். இந்த மத்தியான உணவு நம்ம கரெக்டாக நம்ம சொல்லிட்டு இருப்போம். பார்சலை கரெக்டாக நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துடும் நம்ம உணவு. இந்த உணவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராகவே இந்த அக்கா தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இங்கேருந்து 20 கிலோமீட்டர் கடந்து தான் நமக்கு உணவு கொடுக்குறாங்க. இந்த பார்சல் எல்லாமே இந்த திணையில் ரிசீவ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 நிமிஷம் நிற்கும். அதனால் நமக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது. அழகாக இந்த அக்காண்ட இருக்கிற பார்சல் எல்லாமே நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோச்சிக்கு போயிடுவோம். இங்கே வந்து நமக்கு மத்தியானம் கொடுத்துருக்க உணவு பார்த்திங்கன்னா ரிட்டனில் தக்காளி சாதம் அவங்க கொடுப்பாங்க. தக்காளி சாதம் ஒரு ஆள் தாராளமாகவும் சாப்பிடலாம், திருப்தியாகவும் சாப்பிடலாம். ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். கூட வந்து அப்பளம் கொடுப்பாங்க, ஊறுகாய் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த ஒரு அற்புதமான சாப்பாடு மத்தியான உணவாக கொடுப்பாங்க. நம்மளும் நம்ம கூட வர சக சாய் பக்தர்களுக்கும் இந்த உணவுகள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த உணவுகள் கொடுத்த பிறகு இங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா மார்ச் 29ஆம் தேதி சாயங்காலம் கரெக்டாக 7:20க்கு ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வந்து வரும். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து இரவு வந்து டின்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். இரவு டின்னரும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஆர்டர் பண்ண உணவுகளும் கரெக்டாக நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு நேராக வந்து நிற்கும். இந்த தம்பி தான் நம்மளுக்கு ரெகுலராக வந்து நைட் டிஃபனும் கொடுக்குறாரு. நம்ம பார்சல் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்து பில்லை வாங்கிட்டு நம்ம நேராக நம்ம கமாண்ட்மெண்ட்
அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம கூட வந்த சாய் பக்தருடைய லிஸ்ட்டு எல்லாமே எடுத்து நம்ம போயிட்டு நைட் டின்னர் கொடுப்போம். நம்ம நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் பாக்ஸில் 4 விதமான தோசை இருக்குது. அதாவது ஒரு பொடி தோசை, ஒரு மசால் தோசை, ஒரு நெய் தோசை, ஒரு ஆனியன் தோசை சொல்லிட்டு 4 விதமான தோசை, அதே போல் ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, ஒரு சாம்பார் பாக்கெட்டு, இது எல்லாமே சேர்த்து நைட் டின்னராக நம்ம வந்து 29/3/2026 மார்ச் மாதம் நம்ம கூட சீரடிக்கு வர சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சைராம், இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நம்ம டிஃபன் கொடுத்துட்டா கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 99.9% முடிஞ்சு போகுது. நம்ம சென்னை நோக்கி போவோம். கரெக்டாக நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை பெரம்பூருக்கு மார்ச் மாதம் 29 இரவு 9:20க்கு நம்ம ரயில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம கடந்து கரெக்டாக மார்ச் மாதம் 29 இரவு 9:20க்கு சென்னை பெரம்பூருக்கு வருவோம். அதே போல் மார்ச் மாதம் 29 இரவு 10:10க்கு இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூருக்கு போகும். பெரும்பாலும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா சென்னை பெரம்பூரில் இறங்கிடுவாங்க. ஒரு சிலர் தென் மாவட்டத்துக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூருக்கு போவாங்க. எங்களுடைய பயணத்தை பற்றி முழு தகவலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ரீராமநவமி பாபாவுடைய பிறந்த நாளை ஷிரடியில் கொண்டாடணும் ஆசைப்பட்டீங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை சேஃபாக கொண்டுட்டு போயிட்டு வரோம். 6 நாள் பாபாவுடைய மண்ணில் இருந்து சந்தோஷமாக ஸ்ரீராமநவமியை கொண்டாடலாம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜா பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி साईनाथ महाराज की जय. शिरडी 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 साईनाथ महाराज की जय. अल्लाह मालिक.